வணக்கம் நண்பர்களே, ராஜ்கிரண் பற்றிய அன்னோன் ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ராஜ்கிரனோட உண்மையான பேரு மொஹிதீன் அப்துல் காதர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ராஜ்கிரண் தயாரிச்ச முதல் படம் ராசாவே உன்னை நம்பி. டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அரண்மனை கிளி. ஹீரோவா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் என் ராசாவின் மனசிலே. ராஜ்கிரண் நிறைய புதுமுக நடிகர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு. தமிழ் திரையுலகின் முன்னணி காமெடியனான வடிவேலை அறிமுகப்படுத்தியவர் ராஜ்கிரண் சார் தான். தமிழ் சினிமாவில் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகர் ராஜ்கிரண் தான். அந்த சம்பளம் மாணிக்கம் படத்துக்காக வாங்கினார். 1996ஆம் ஆண்டு மாணிக்கம் படத்துக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு நந்தா படத்தில் நடிக்கும் வரை கடன் மற்றும் சொந்த வாழ்க்கையில பிரச்சனைன்னு சினிமால இருந்து ஒதுங்கியே இருந்தாரு. படங்கள்ல நடிச்சு கோடி கோடியா குவிச்சாலும் விளம்பர படம், வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள், கடை திறப்புன்னு எதையும் விடாம கல்லா கட்டும் இவங்க மத்தியில வேட்டி தயாரிப்பு கம்பெனி ஒன்னு 1.5 கோடி ரூபாய் வரை தருவதாக சொல்லியும் அந்த விளம்பரத்துல நடிக்க மறுத்துட்டாரு ராஜ்கிரண். அதுக்கான காரணத்தை ஒரு பேட்டியில அவரே சொல்லியிருக்காரு. வேட்டிங்கிறது ஏழை விவசாயிங்க உடுத்துற உடை. மிஞ்சி போனா அதை அவனால 100 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும். நீங்க எனக்கே 1.5 கோடி சம்பளம் கொடுத்தீங்கன்னா அந்த காசையும் அவங்கிட்ட இருந்து தானே வசூலிப்பீங்க. அதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னாரு. ரஜினி ஹீரோவா நடிச்ச முதல் படமான பைரவிய தயாரிச்ச கலைஞானம் பண பிரச்சனையில இருந்தப்போ அட்வான்ஸா 15,000 கொடுத்து பைரவி படத்தை வளர வைக்க உறுதுணையா இருந்தவர் விநியோகஸ்தர் ராஜ்கிரண் தான். 16 வயது நிலை படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த சூழ்நிலையில படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள் யாரும் படத்தை வாங்க முன் வரல. விளையாட்டு பையன் மாதிரி நடிச்சிட்டு இருந்த கமலஹாசனை இப்படி கோவணம் கட்டி வெத்தலை பாக்கு போட வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்புறம் எப்படி படம் ஓடும் என்பதுதான் அவர்கள் சொன்ன காரணம். அப்படி இருந்தும் ஒரு விநியோகஸ்தர் மிகப்பெரிய ஏரியாவை வாங்க முன் வந்தாரு. ஆச்சரியம் தாங்க முடியாத பாரதி ராஜா, நெசமா தான் வாங்க போறீங்களா, நெசமாவே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காரு. ஒரு அடிப்படையான கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஆளை பார்க்காத, ஆடைய பார்க்காத, மனசை பாரு. இது கிராமத்துல இருந்து பட்டணம் வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான கருத்து. எல்லா ஜனங்களுடைய மனசுக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த கருத்து ஜெயிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இருக்காரு விநியோகஸ்தர் ராஜ்கிரண். அப்பா கஸ்தூரி ராஜாவோட டைரக்ஷன்ல ராசாவின் மனசிலே படத்துல நடிச்ச ராஜ்கிரண் இப்ப அவரது பையன் தனுஷ் டைரக்ஷன்ல பவர் பாண்டின்ற படத்துல நடிக்க போறாரு. திரைப்பட விநியோகஸ்தரா இருந்து தயாரிப்பாளரா அவதாரம் எடுத்து இயக்குனரா பரிமளித்து நாயகனா நிலைச்சு நின்னு எல்லாத்திலையும் ஜெயிச்சு பின் சற்று சறுக்கி தன்னம்பிக்கையோடு மீண்டும் குணசித்திர கதாபாத்திரங்கள் மூலமா வெற்றி ஏணியில ஏறி மீண்டும் திரைத்துறைய ஒரு கலக்கிட்டு இருக்காரு ராஜ்கிரண். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடந்து போக முடியாத காமெடி நடிகர் கவுண்டமணி. தமிழ் சினிமாவின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் கடந்த காலங்களில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்பது புரியும். அவர்களில் கவுண்டமணியும் ஒருவர் என்று கடந்து போனால் வரலாறு நம்மை மன்னிக்காது.